வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா குரோம் அப்படிங்கிற இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து வெப்சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதாவது நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விசிட் பண்ணியிருக்கும் போது அந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு அப்லோட் பண்ணாலும் இல்லை அப்படிங்கிறப்ப மற்ற விஷயத்துலாம் வந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன வெப்சைட்லாம் விசிட் பண்ணியிருப்பீங்க, அதாவது என்னென்னா அந்த மாதிரி வர நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிளாக் பண்ணுறது, பெர்மனெண்ட்டாக எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமில் நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். அதே மாதிரி குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்துச்சுனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆடாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட் ஏதாவது புதுசாக பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வராது. ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது இந்த வெப்சைட் விசிட் பண்ணுங்கள், ஸோ இந்த கேம் விளையாடுங்க, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அதாவது ஒரு ஆட்ஸ் மாதிரி வரும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமில் பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் அப்படிங்கிற இந்த ஆப்பை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு ஆட்ஸ் பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ண முடியாது. பர்மனெண்ட்டாக அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா, சில வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸை பிளாக் பண்ண முடியும். சில வெப்சைட்டுக்கு உங்களால் ஆட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சில வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட்ஸ் பிளாக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்டுக்குமே அதே மாதிரி ஆட்ஸ் பிளாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணுற சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அந்த மாதிரி காமிக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ரீச், அந்த வெப்சைட்டோட என்ன குவாலிட்டி பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் பிளாக் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா வெப்சைட் ஏர்ன் பண்ணுறது ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்ஸ் போகிறதுனால மட்டும்தான். ஸோ அவங்க ஆட்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணும்போது அந்த ஆடை நீங்கள் பிளாக் பண்ணி உள்ளே போனால் அந்த மாதிரி போக முடியாது. பட் சில வெப்சைட்டில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸை பிளாக் பண்ணி உள்ளே போக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா வெப்சைட்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக் ஆகும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம், இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் குரோமோட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணாலே போதும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வராது. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் அலோடு தான் இருக்கும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மாற்ற போகிறோம். அதை மாற்றுற மூலியமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் வராது, அதே மாதிரி ஆட்ஸும் வராது. நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணும்போது ஆட்ஸ் வருது. ஸோ அது வந்து எல்லா வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில வெப்சைட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். குரோம் ஓப்பன் பண்ணிட்டு குரோமோட செட்டிங்ஸ் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி இல்லை அப்படின்றப்ப நீங்கள் கீழே வரலாம். கீழே வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த செட்டிங்ஸை ஒரு சைட்டை நீங்கள் விசிட் பண்ணால் என்னெல்லாம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமோ மொபைலில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸ் காமிக்கணும்னு அர்த்தம். அதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளாக்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆட்ஸும் வராது. அதாவது சில வெப்சைட்டில் உங்களுக்கு தான் முடிஞ்ச அளவு எந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதே சைட் செட்டிங்ஸ் நீங்கள் பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நீங்கள் அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா அலோ நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சைட்லேருந்து எந்த வித நோட்டிஃபிகேஷனும் வராது. நார்மலாக க்ரோம் யூஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்காக்னிட்டோ மோடில் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் நார்மலான மோடில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் சேவ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் அதுக்கப்புறம் இந்த ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இன்காக்னிட்டோ மோடில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த வித நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம்லேருந்து வராது, அந்த வெப்சைட்லேருந்து. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் இன்காக்னிட்டோவில் யூஸ் பண்ணுறதுக்கும் அதே தான். நீங்கள் யார் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும், இன்காக்னிட்டோவில் சேவ் ஆகாது. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ மோட்லேயே நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான வெப்சைட் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வராது, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.